ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரீசெண்டாக வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நந்துசாய் பொட்டிக்கோட எக்ஸ்போ வந்து இப்போ மதுரையில் மெடிச்சியாவில் வந்து நடந்தது. ஸோ தலாக்குளத்தில். ஸோ அங்கே வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். நான் டே 2 எக்ஸ்போ தான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் டைமாக போயிருந்தேன். கூட்டம் எதுவுமே இல்லை, ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. மார்னிங் ஆதார் ரெனியூ பண்ண வந்தப்பே நான் வந்து பார்த்துட்டு போனேன். அப்போயுமே கூட்டம் எதுவுமே இல்லை. அப்போ வந்து பாப்பா வந்து தனியாக விட்டுட்டு வந்தனால அழுவான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஈவினிங்காக தான் வந்து வந்தோம். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே கல்யாணி காட்டன், அதுக்கப்புறம் காதி காட்டன், அதுக்கப்புறம் வந்து டசர் வெரைட்டிஸ்லாம் நிறையாவே இருந்தது. ஒர்க்வியர் சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து உண்மையாகவே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் மேலேயே வந்து டிஸ்பிளேயில் வந்து வச்சுருந்தாங்க எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து சாரியோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லையா, நான் என்னென்ன சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அண்ட் எனக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் பிடிக்கல. அது வந்து நான் வீடியோட எண்ணில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னை இரிட்டேட் பண்ண ஒரு விஷயமும் வந்துட்டு இருக்குது. அண்டு நான் இது வரைக்கும் வந்து நந்துசாய் பொட்டிக்கை வந்து இன்ஸ்டாலையும் வந்து ஃபாலோ பண்ணதில்லை. நான் வந்து எதுவுமே அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவும் இல்லை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ். பிகாஸ் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து இவங்க மேலே இருக்குது இல்லையா. ஸோ அதனால் எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ண பயம். சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக எக்ஸ்போ வந்து விசிட் பண்ணி குவாலிட்டிலாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பர்டிகுலராக இந்த பனாரசி வெரைட்டிஸ்லாம் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எங்ககிட்ட வந்து கலெக்ஷன் ஜாஸ்தி இருந்தது அண்ட் நல்லாவே இருந்தது. மல்பரி சில்க்லாம் வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. அண்ட் நிறைய ப்ரீமியம் காஞ்சி வெரைட்டிஸ், அப்புறம் வந்து சில்க்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சில்க்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். இந்த பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டாவில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த பிங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. 1750, 1450 இந்த பர்பிள் கலர்லாம். இதில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரெட்டு, ஸ்கை ப்ளூ, பிங்க்கு, ஸோ மஸ்டர்ட் கலர்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பனாரசி வெரைட்டிஸ் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிடிச்சேன். எனக்கு பர்சனலாகவே பனாரசி வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது வந்து கட்டுறதுக்கு ஈஸி, ப்ளஸ் கிராண்ட் லுக் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு எலகண்ட்டாக வந்து நம்மளை வந்து எடுத்து கொடுக்கும். இப்போது என்னை மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து உடம்போட ஒட்டி இருக்கும் இந்த சாரீலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். கட்டின ஃபீல் வந்து இருக்காது. இதெல்லாம் வந்து 1699, 1750 அந்த ரேஞ்சஸில் வந்து இருந்தது. அண்டு இந்த ப்ரைடல் டிஷ்யூ சில்க்ஸ்லையுமே வந்து நிறையா கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. க்ரீன், அதுக்கப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ, இது எல்லாமே 899 ரேஞ்சில் இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுள். பிகாஸ் இந்த ப்ரைடல் டிஷ்யூலாம் மற்ற சைட்ஸில் நான் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்கு. 1250, 1350 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இவங்ககிட்ட 899க்கு வந்து இருந்தது. இந்த கோல்டன் கலர்லாம் வந்து உண்மையாகவே நல்ல குவாலிட்டியில் வந்துட்டு இருந்தது. அண்ட் இப்போ பர்டிகுலர் ஃபேப்ரிக் இருக்குன்னா அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கலர்ஸுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் வெரைட்டியில் வந்து நம்மளுக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா அந்த செக்ஷன் போய் நம்ம டக்குன்னு பிக் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி ஈஸி அக்சஸாக வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் எனக்கு இவங்ககிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பேஸ்டல் கலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இவங்ககிட்ட பேஸ்டல் கலர்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பிரைட் கலர்ஸுமே இருந்தது, கொஞ்சம் நியூட்ரல் கலர்ஸ், பேஸ்டல் கலர்ஸ்ன்னு சொல்லி எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கலர்ஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருந்தது. ஸோ நான் வந்து பிக் பண்ண போனது வந்து பேஸ்டல் கலர்ஸ் தான். பிகாஸ் நான் வந்து அதான் யோசிச்சு வச்சுருந்தேன் மைண்டில். ஓகே, பேஸ்டல் கலர்ஸ் தான் நம்ம பிக் பண்ணணும், பிரைட் கலர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் வந்து பேஸ்டல் கலர்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து உங்ககிட்ட மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட காஸ்ட்டு தான். ஸோ இதெல்லாம் உங்கள் வியர் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. இது டேரெக்டாகவே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ வந்து ட்ரெஸ் பண்ணி வாங்கலாம். எனக்கு இந்த பர்டிகுலர் இது ஆக்சுவலாக என்ன ஃபேப்ரிக்குன்னு தெரில. பட் அது ரொம்ப ரொம்ப டச் பண்ணும்போதே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. அந்த ரெட் கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த குபேரா பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குபேரா பட்டு இதெல்லாமே குபேரா பட்டு தான். ஸோ இதுலேயுமே நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வந்து கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸில் வந்து இருந்தது. எனக்கு வந்து ஸ்கை ப்ளூவில் வந்து எடுக்கணும்னு ஆசை. இந்த க்ரஷ் டிஷ்யூலாம் சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஒர்க்வியர் கலெக்ஷன்ஸ், இது டோலா சில்க், அந்த வெரைட்டிஸ்லாம் நிறையா இருந்தது. இதெல்லாம் 650 ரேஞ்ச் தான். ஸோ இதெல்லாம் டெய்லி வியருக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் கட்டான் சில்க்குமே வந்து கலர்ஸ் வைஸ் வந்து ஜாஸ்தி இருந்தது. இந்த பீச் கலர், பிங்க் கலர், கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் போச்சம்பள்ளி கலெக்ஷன்ஸுமே நான் ஒரு சில கலர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து சிந்தட்டிக்காக ஜார்ஜெட்டான்னு தெரியல, இது எல்லாமே ஜார்ஜெட் தான். ஸோ இதோட ப்ரைஸுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடு தான். 1450 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த பர்பிள்லாம் வந்து சூப்பராக இருந்தது. பட் குவாலிட்டி வைஸும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. இப்போ நான் காட்டுற இந்த பர்டிகுலர் சாரீ வந்து 1450. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இது ஃபுல்லாகவே காதி காட்டனுக்கான செக்ஷன் தான்.
ஸோ முன்னாடி வச்சு காதி சாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 699. பட் இப்போ வந்து நான் காட்டின காதி சாரீஸ் எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி. அந்த டச் பண்ணும்போதே வந்து அதோட குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அந்த 699க்கும் 1050 1250 உள்ள காதி காட்டனுக்குமே டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து மெட்டீரியல் இருக்குன்னா இது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். அந்த ப்ரீமியம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வெரைட்டியில் வந்துட்டு இருந்தது அந்த காட்டன் சாரீஸ்லாம். இந்த மல்பரி சில்க் வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து 999 ரேஞ்சில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ மல்பரி சில்க் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் எக்ஸ்போ விசிட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதெல்லாம் 999 தான். ஸோ ப்ரைஸ்க்கு ஏற்ற குவாலிட்டி. எனக்கு பர்டிகுலராக அந்த பர்பிள் கலர் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது, மோனோக்ரோம் கலர். அண்ட் இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்கை ப்ளூ, பர்பிள், மெரூன், பிங்க் அப்படின்னு சொல்லி பிஸ்தா க்ரீன் சொல்லி நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த பிஸ்தா க்ரீன் காஞ்சி வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த கலம்காரி டிஜிட்டல் பிரிண்ட்ஸில் வந்துட்டு டோலா சில்க் சாரீஸ். ஸோ இதுவுமே எல்லா கலர்ஸுமே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ இன்ஸ்டாவில் ஏதாவது பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாரீ வந்து தேடுறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்து டக்குன்னு பிக் பண்ணிக்கலாம். இல்லை அங்கே உள்ள ஹெல்ப்பர்ஸ்ட்டை சொன்னாலே அவங்க வந்து இதை எடுத்து கொடுத்துருவாங்க. அண்ட் சாரியுமே ரீஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூட்டம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஆளே இல்லாமல் தான் இருந்தது சொல்லப்போனால். அண்ட் இந்த பர்டிகுலர் காட்டன் வெரைட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கும் போதே அதோட குவாலிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி காமிக்கிறேனோ அப்படி தான் வந்து டேரெக்டாகவும் இருந்தது. நிறைய லைட் வெயிட் சாரீஸ் தான் இருந்தது. இப்போ ஒர்க்கிங் உமன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிகாஸ் வந்து ஒரு டெய்லி வேருக்கு வந்து நம்ம எல்லாருமே லைட் வெயிட் சாரீஸ் தான் வந்து தேடுவோம். ஸோ அந்த மாதிரி லைட் வெயிட் சாரீஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இந்த பர்டிகுலர் போச்சம்பள்ளி வெரைட்டிலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது எல்லாமே 1250 அந்த ரேஞ்சில் இருந்தது. போச்சம்பள்ளி எல்லாமே 1250 ரேஞ்சு. அண்ட் பட்டோலா சில்க்ஸ், அப்புறம் வந்து பிரைடல் காஞ்சி வெரைட்டிஸ் இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருந்தது. இப்போது ஒரு சாரீ வந்து நம்ம பிக் பண்ணுறோம், சூப்பராக இருக்குப்பா, எப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது எல்லாமே 1500 மேலே தான் இருந்தது. இந்த டிஷ்யூ பிரைடல் சில்க்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. ஸோ இதோட ப்ரைஸஸ் வந்து எல்லாமே வந்து ரீசனபிளாக 899 இல்லை 999 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. இதுலேயே நிறையா கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் ஜோதிகா சாரீஸுமே வந்து எல்லாமே டிஸ்பிளேலே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. வெறும் பிங்க் மட்டும் இல்லாமல் நான் பிஸ்தா க்ரீன் அந்த மாதிரி இது எல்லாமே போச்சம்பள்ளி வெரைட்டிஸ். இது எல்லாமே 1250 ரேஞ்சில் இருந்தது. இதுவுமே குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. நான் டச் பண்ணும்போதே நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது. அண்ட் தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. காஞ்சி பட்டு அண்ட் ஹேண்ட்லூம் காட்டனுக்குன்னு தனி செக்ஷன் இருந்தது. அதிலே ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. காஞ்சி காட்டன் எல்லாமே வந்து 1200 1250 வந்து 2000 வரைக்கும் இருந்தது. அண்ட் பட்டு சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பியூர் பட்டு கிடையாது, மிக்சரில் தான் வரும். பட் எல்லாமே வந்து கொஞ்சம் 2500 3000 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்தது. நான் ஒரு சில காட்டன் சாரீஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பர்டிகுலர் ஸ்கை ப்ளூ வந்து பிடிச்சிருந்தது. பட் அதோட ரேட் வந்து 1450. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பிகாஸ் நான் ரீசெண்டாக தான் ஷாப்பிங்லாம் போயிருந்தேன். நிறையா பர்ச்சேஸ் பண்ணனால என் ஹஸ்பண்ட் வந்து இந்த தடவை அவ்வளோவா பர்ச்சேஸ் பண்ண 2500 தான் பட்ஜெட்டு, உனக்கு எவ்வளோ முடியுமோ நீ அவ்வளோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நான் டெய்லி வேருக்கு எடுக்கிற மாதிரி தான் நான் அந்த தடவை வந்து எடுத்திருந்தேன். அண்ட் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஜுவல்லரிஸ், நைட்டீஸ், அப்புறம் வந்து குர்த்தீஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது போக நிறையா சாரீஸுமே கீழே டிஸ்பிளேயில் வந்துட்டு இருந்தது. இந்த பர்டிகுலர் ப்ளூ கலர்லாம் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த கல்யாணி காட்டனை வந்து ரெப்ளிகா பண்ணுற மாதிரியான ஒரு சாரீ தான். நல்ல பிரைட் கலராக. அண்ட் இந்த டிஜிட்டல் பிரிண்ட் சாரீலாம் வந்து சூப்பராக நிறைய பேர் இந்த இது பிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு மோவை கலர் நல்லா இருந்தது. இந்த பிங்க் கலர் சாரீலாம் வந்து 899 999 சம்திங் 999 இந்த சாரீ. அண்ட் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பிக் பண்ணேன். அதே மாதிரி வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கா, அதே மாதிரி ப்ரைஸுமே கொஞ்சம் வந்து ஜாஸ்தி 1600. அண்ட் இது அந்த மாதிரி வந்து டெய்லி வேர் சாரீஸ், ஒர்க் வேர் சாரீஸ்லாம் வந்து பட்டோலாலலாம் நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த பர்டிகுலர் சாரீலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸுமே நல்லா இருந்தது. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்கை ப்ளூ கலர் சாரீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் நல்லா இருக்கா, பட் அதோட ப்ரைஸுமே 1700. இந்த க்ரீன் எனக்கு பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. 999 தான். பட் வந்து கட்டுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி தான் கட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி டிஷ்யூ வெரைட்டிஸ் அண்ட் இந்த மாதிரி ஒர்க் வியர் சாரீஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே 699. இந்த ரேஞ்சில் இருந்து நான் ஒரு கலர் வந்து நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த மின்ட்லாம் நல்லா இருந்தது. அந்த ரெட், இந்த ப்ளம் கலரில் சூப்பராக இருந்தது. ஸோ மேபி
மேபி ஆன்லைனில் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை பர்ச்சேஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். பிகாஸ் இது நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்தது. தொட்டு பார்க்கும்போதே நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தது. வியர் பண்ணாலும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் நிறையா வின்டேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருந்தது. அந்த காலத்து கலர் காம்பினேஷன்ஸில் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாம்பழம், அந்த ப்ரௌனு, இந்த பேஜ் ப்ரௌனு, அந்த ப்ளூ கலர் வித் மெரூன், அந்த மாதிரி காம்பினேஷன் சாரீஸுமே நிறையா இருந்தது. இந்த ஸ்கை ப்ளூ நல்லா இருந்ததுன்னு என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அதோட இது ப்ரைஸ் வந்து 1650. இதுதான் நான் ஃபஸ்ட்டு பிக் பண்ண சாரீ 999. அண்ட் இந்த த்ரெட் ஒர்க் சாரீஸுமே நல்லா இருந்தது. பட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தனால அது வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. பட் 1199க்கு வந்து ஒர்த்து. அண்ட் பில்லிங் செக்ஷன் கிட்டக்க வந்து காட்டன் வெரைட்டிஸ்லாம் நிறையாவே வச்சுருந்தாங்க. அந்த கூல் காட்டன், அப்புறம் வந்து காஞ்சி காட்டன், அப்புறம் அந்த வெங்கடகிரி காட்டன். ஆக்சுவலாக இது வெரைட்டி எனக்கு சரியாக தெரியல. பட் அந்த செக்குடு காட்டன்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ சுங்குடி இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே இங்கே 860, 700, 740 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. இது போக நிறையா வந்து ப்ரீமியம் காஞ்சி வெரைட்டிஸுமே வந்து நிறையா வந்து கீழே டிஸ்பிளேல இருந்தது. அண்ட் குர்த்தி செக்ஷன் வந்து என்னால் போக முடியல. பட் நைட்டிஸ் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. அண்ட் 250, 270 ரேஞ்சில் வந்து நல்லா வச்சுருந்தாங்க. எனக்கு பாப்பா வந்து ரொம்ப வந்து செட்டப் பண்ண ஆரம்பிச்சனால குர்த்தி செக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நான் இப்போ என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண சாரீ. இது என்ன டைப்பு என்னென்னலாம் தெரியல. ஃபஸ்ட்டு சொன்னேன்ல பனாரசின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது பனாரசி கிடையாது, கிரேப். அண்ட் அதுவுமே வந்து வேல்தாரி காட்டன். ஸோ இது வந்து என்னோடய மாமியாருக்காண்டி நான் வந்து வாங்கினேன். நான் இப்போ வந்து நைட் டைம் தான் அதை வந்து ஷூட் பண்ணேன். நான் இப்போ எப்படி காமிக்கிறேனோ அப்படியே தான் எக்ஸாக்டாக வந்து கேமராவில் காட்டுற மாதிரி தான் வந்து நேர்லையுமே பார்க்குறதுக்கு இருந்தது. குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருந்தது. அண்ட் ப்ரைஸும் ரீசனபிள் தான். 999 தான் போட்டிருந்தாங்க. ஸோ ப்ரைஸ்க்கு வந்து ஏற்ற குவாலிட்டி தான். அண்ட் எப்பயுமே இந்த மாதிரி எக்ஸ்போஸ் வந்து அட்டன் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஸ்டாக்கை வந்து தள்ளிவிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதாவது ஒரு 50% ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து மெட்டீரியலை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி வாங்குறது வந்து பெட்டர். அண்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் சாரீ. பிரிண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து வேல்தாரி காட்டன் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அண்ட் இதோட கலர் வந்து இப்போ நான் காற்று கலர் கிடையாது, பட் ஆக்சுவலாக வந்து பர்பிள் அண்ட் பிளாக்ல வந்துட்டு இருந்தது. ஸோ இதுவுமே வந்து குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. ப்ரைஸும் ரீசனபிள் தான். எல்லா நம்ம டைரெக்டாக ஷாப்ஸில் போய் வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆன்லைனில் வந்து 700 ரேஞ்சில் தான் இருக்குது. இவங்ககிட்டே அந்த 700 ரேஞ்சில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இதுதான் ஆக்சுவல் கலர். ஆனால் இன்னும் வந்து தெளிவாக கலர் தெரியல. இதோட லைட் கலராக தான் இருக்கும். அண்ட் அந்த பிளாக் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சதுனால நான் அது வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் உள்ளே வந்து இந்த ஒயிட்டாக வந்து கரை இருந்தது. என்னன்னு தெரில, அந்த கஞ்சி போட்டு துவச்சி அந்த வாஷ் பண்ண அந்த இதாக என்னன்னு தெரில, அங்கங்கே வந்து இந்த இது இருந்தது. நான் கவனிக்காமல் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் ஓகே, ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்தால் வந்துட்டு போயிடும். பட் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப இந்த பர்சனலாக இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தனால அதை வந்து நான் பிக் பண்ணேன். அண்ட் தேர்டு வந்து இந்த டோலா கிரேப்பா சம்திங், எனக்கு இது மெட்டீரியலுமே தெரியல. பட் லைட் வெயிட்டாக நல்லா இருந்தது. ரெகுலர் வியருக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சாரியில் வந்து ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாவில் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் உங்கள் பேஜ் வந்து விசிட் பண்ணேன். அப்போ வந்து அவங்க பேஜில் இது வந்து 599க்கு தான் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. நான் அதோட ப்ரூஃப்மே நான் அது வந்து நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். பட் எக்ஸ்போல் இது வந்து 699 இருந்தது. ஸோ இந்த சாரீ மட்டும்தான் அப்படியா, எல்லா சாரியுமே அப்படி தான் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வந்து வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் வந்துருச்சு. பட் இது வந்து குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாவே இருந்தது. பட் இது வந்து அட்லீஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னாவது போட்டிருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஓகே தான், ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ ஹாய், என்னடா இப்படி எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக ட்ரைபேடை மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பெட்ஷீட்டை வச்சு மேனேஜ் பண்ணி கட்டில் கீழே உட்காந்து எடுக்கிறேன். கொஞ்சம் ஃபேஸுமே ஸ்வெல்லிங்காக இருக்குது. இப்போ தான் தூங்கி எழுந்து குளித்தேன். ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு இரிட்டேட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஹேண்ட்பேக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ என்னைய மாதிரி வந்து ஃபீடிங் மாம்ஸாக இருக்கட்டும், 1 இயருக்கு கீழே உள்ள பேபிஸ் வச்சுருக்கவங்க, 1.5 இயர், அது மேக்ஸிமம் 3 இயர் ஓல்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளே வந்து இந்த 2.5 ஹவர்ஸ் வந்து பாப்பாவை வச்சுட்டு மேனேஜ் பண்ணணும், பேபிஸ் வச்சுட்டு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், நம்மளுக்கு மொபைலு, வேலட்டுன்னு எல்லாமே ஹேண்ட்பேக்கில் தான் இருக்கும். ஹேண்ட்பேக்கில் அப்படி என்னத்தை சாரீ எடுத்துகிட்டு கொண்டு போயிட போகிறாங்க திருடிட்டு. இத்தனைக்கும் பவுன்சர்ஸ் வச்சுருக்காங்க. வெளியில் வந்து பில் செக் பண்ணி அனுப்புறதுக்கே ஒரு பவுன்சர் வந்துட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி கூட கிடையாது, பவுன்சர் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இருக்கிறப்போ எதுக்கு வந்து ஹேண்ட்பேக்கை வாங்கி வைக்கிறீங்க? எனக்கு அது ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. சீரியஸாக எனக்கு வந்து ரொம்ப 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 மண்டைக்கு ஏறிச்சு. பிகாஸ் நான் வந்து நானே ஹஸ்பண்ட் போயிருந்தேன், பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். 2½ ஹவர்ஸ்லாம் வந்து 1½ இயர் பேபியை வந்து விட்டுட்டுலாம் வந்துட்டு என்னால் இருக்கவும் முடியாது. அவங்களும் இருக்க மாட்டாங்க அம்மா இல்லாமல். ஸோ வந்து எனக்கு அந்த எப்படி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த சிச்சுவேஷன். அது 2½ ஹவர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு இந்த ஸ்நாக் பாக்ஸ் கையில் எடுத்திருந்தேன், அவரோட வாட்டர் பாட்டில் கையில் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் கையில் எடுக்க முடியல, உள்ளேயும் வந்து தண்ணி இல்லை. எனக்கு ரொம்ப வந்து அதுவும் இந்த சம்மர்லலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் யாராவது எக்ஸ்போ போடுறீங்கன்னா தயவு செய்து ஹேண்ட்பேக் வாங்கி வைக்காதீங்க. நந்து வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து கூட்டம் கம்மியாக இருந்தது. ஒரு 5-6 ஃபேமிலிஸ் தான் இருந்தாங்க நான் உள்ளே போன டைமில். சரி ஓகே, கூட்டம் கம்மியாக இருக்குது, அந்த டைமில் வந்து ஹேண்ட்பேக் வாங்கி வச்சிட்டிங்க. 1000 பேர் 2000 பேர் வந்தாங்கன்னா 2000 பேருக்கும் ஹேண்ட்பேக் வாங்கி வைப்பாங்களா? இல்லை சென்னை எக்ஸ்போஸ்லேயும் இதே மாதிரி பண்ணுறாங்களா? இல்லை வந்து மதுரைங்கிறனால வந்து அந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் வந்து வாங்கி வச்சாங்கன்னா எனக்கு அதுவே தெரியல. அதுவே எனக்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போதே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் ஓகே தான், ஒன் டைம் வந்து விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. நான் ஆல்ரெடி வந்து பிரசாந்தி சாரீஸோட எக்ஸ்போவுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுவுமே ஓகேயாக தான் இருந்தது. அவங்களுமே வந்து அந்த லோ ஸ்டாக் அந்த ஓல்டு ஸ்டாக்லாம் வந்து எக்ஸ்போவில் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம சூஸ் பண்ணி ரொம்ப பார்த்து பிக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நந்து சாய் பொட்டிக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருந்தது. ப்ரைஸும் நல்லா ரீசனபுளாக இருந்தது. நிறையா ஹை குவாலிட்டி சாரீஸும் இருந்தது, அதே மாதிரி லோ குவாலிட்டி சாரீஸுமே இருந்தது. அண்டு சில சாரீஸ்லாம் வந்து 699 550க்கு வச்சுருந்த சாரீஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இப்போ நான் காட்டின அந்த கிரேப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 699 போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலி வெப்சைட்டில் 599 தான் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. என்னடா அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அட்டன் பண்ணும்போது தெரில. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு தான் அவங்க இன்ஸ்டா பேஜே நான் வந்து விசிட் பண்ணேன். எனக்கு அப்போ தான் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஓகே இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. இதே பிரச்சனையே எனக்கு பிரசாந்தி சாரீஸுமே இருந்தது. ஆன்லைனில் ஒரு ரேட் இருக்குது, அதை விட வந்து கூட போட்டு தான் எக்ஸ்போவில் வந்து இருந்துச்சு ஒரு சில சாரீஸ் மட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்போலலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நாட் ஓன்லி இந்த பொட்டிக், நிறையா பொட்டிக்ஸில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ ஷாப்ஸில் ஒரு ரேட் இருக்கும், வெப்சைட்டில் ஒரு ரேட் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இம்பல்சிவ் பை பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஒரு இது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இம்பல்சிவ் பை பண்ணக்கூடாது, ப்ளஸ் டபுள் எதுப்பா, அதனால் வந்து நான் ரெகுலர் வியர் சாரீஸ் தான் போனேன். அதே மாதிரி வந்து ரெகுலர் வியர் சாரீஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓவராலாக கேட்டிங்கன்னா ஓகே தான். இன்னும் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க. பட் வந்து மேலே பனாரசின்னு போட்டாங்கன்னா கீழே வந்து வேறு ஏதோ சாரீஸ் வந்து இருந்தது, கிரேப் மேலே கிரேப்புன்னு போட்டிருந்தாங்கன்னா கீழே வந்து காஞ்சி வெரைட்டிஸ் இருந்தது. காட்டன் செக்ஷனில் வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்க. டோலா செக்ஷனில் வந்துட்டு டோலா சாரீஸ் வந்து இருந்தது. மித்த எல்லாமே வந்து எனக்கு ஃபேப்ரிக்ஸ் வந்து அவ்வளோவா வந்துட்டு தெரியல. இது என்ன ஃபேப்ரிக், அது என்ன ஃபேப்ரிக்னே தெரியல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்கலாம். மித்தபடி வந்துட்டு நல்ல நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் அங்கங்கே டேமேஜ் சாரீஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து அங்கே எம்ப்ளாயீஸ் வந்து கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் என்னைய மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு அது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி. ஸோ டேமேஜ்டு சாரீஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடும், ஐயோ எல்லாமே டேமேஜாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ எப்பயுமே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் சாரீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குறதும் நல்லது. ஓகே தான், எனக்கு வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட ரொம்ப குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. ஜார்ஜெட் வெரைட்டிஸ், அப்புறம் இந்த மைசூர் கிரேப் வெரைட்டிஸ், டோலா வெரைட்டிஸ், அப்புறம் வந்து டஸ்ஸர் வெரைட்டிஸ், கட்டான் சில்க்கு, அப்புறம் வந்து டிஷ்யூ ப்ரைடல், டிஷ்யூ சாரீஸ், எல்லாமே வந்து போச்சம்பள்ளி கலெக்ஷன்ஸு, அப்புறம் காதி காட்டன்லேயே ப்ரீமியம் காதி வச்சுருந்தாங்க அது, அப்புறம் இந்த காஞ்சி காட்டன், சுங்குடி காட்டன், இது எல்லாமே வந்து இவங்ககிட்ட வந்து சூப்பரான குவாலிட்டியில் வந்துட்டு இருந்தது. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரீமியமாக இருக்கோ அதே மாதிரி வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருந்தது. அதெல்லாம் வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற காசு அப்படின்னு தான் சொல்லணும். மேபி கொஞ்சம் வந்து எனக்கு பட்ஜெட் டைட்டாக இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். பட் ஓகே தான், ஆன்லைனில் வந்து இவங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்தாலும் எக்ஸ்போவில் போய் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டி வைஸ் வந்து சாரீஸ் எல்லாம் ஓகேவாக தான் இருந்தது. மேபி பார்க்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராவது மாதிரி எக்ஸ்போர்ட் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. அண்ட் டாடா, டேக் கேர், பாய். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய், லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.